சென்னையில் மெட்ரோ ரயில் இணைப்பு பாலம் விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விபத்து காரணமாக பூவிருந்தவல்லி மவுண்ட் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னை ராமாபுரத்தில் மெட்ரோ ரயில் பால பணியின் போது இணைப்பு தூண்கள் விழுந்து ஒருவர் பலியாகியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பரத்திடம் கேட்கலாம். பரத், கூடுதல் விவரம் என்ன? மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணியானது இந்த கலங்கரை விளக்கத்திலிருந்து பூந்தமல்லி வரை நடைபெற்று வருகிறது. இந்த பணியின் போதுதான் தற்போது இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. அந்த பூந்தமல்லியிலிருந்து ராமாபுரத்தில், குறிப்பாக இந்த ராமாபுரத்தில் மேம்பாலம் இடிந்து விழுந்திருக்கிறது. மேம்பாலத்தின் தூண்களுக்கு இடையே வைக்கக்கூடிய 2 குறுக்கு தூண்கள் தற்போது விழுந்திருக்கின்றன. ஏறக்குறைய 50 to 100 டன் எடை கொண்ட இந்த தூணானது திடீரென சாலையில் சரிந்திருக்கிறது. அப்போது சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த மீது வீழ்ந்திருக்கிறது. இதில் தற்போது ஒருவர் உயிர்ந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று மேலும் ஒரு சிலர் இதில் சிக்கியிருக்கலாம் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. தற்போது இந்த விபத்து ஏற்பட்ட பகுதியிலே காவல்துறை சுற்றி வளைத்திருக்கிறார்கள், பாதுகாப்பு வளையத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த தூண்களை உடனடியாக அகற்ற முடியாது. ஏனென்றால் இது 50 டன்னிலிருந்து 100 டன் வரை எடை கொண்டு இருப்பதன் காரணமாக பிரத்யேக கிரெயின்கள் வரவழைப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த இரு தூண்களையும், அதாவது இந்த விபத்தில் 2 தூண்கள் விழுந்திருக்கின்றன. இந்த 2 தூண்களையும் அப்புறப்படுத்தினால்தான் உள்ளே வேறு யாரும் சிக்கியிருக்கிறார்கள் இந்த தகவல் வெளியாகும். இந்த மவுண்ட் பூந்தமல்லி சாலையை பொறுத்தவரை ஒரு பிரதான சாலை. இதில் ஏராளமான வாகனங்கள் சென்று கொண்டிருக்கும். தற்போது இந்த விபத்து ஏற்படும் போது ஒரு சில வாகனங்கள், அதாவது பல வாகனங்கள் இந்த சாலையில் சென்று கொண்டிருக்கிறது. திடீரென இந்த விபத்தில் தற்போது ஒரு 5க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சிக்கியிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது ஒருவர் உயிரிழந்திருப்பது உறுதியாகிப்பட்ட நிலையில் மேலும் ஒரு சிலர் இதில் சிக்கியிருக்கலாம், அதில் உயிரிழந்திருக்கலாம் என்றும் தகவலும் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து இந்த சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு சாலையை தற்போது மூடியிருக்கிறார்கள். ஒரே வழி சாலையில் 2 வாகனங்கள் சென்றுள்ளன. இதனால் தான் தற்போது மிகுந்த போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த பாலம், அதாவது தூண்கள் மட்டும் அங்கு கட்டப்பட்டது. மேலே செல்லும் மேம்பால தூண்கள் பிரத்யேகமாக பூந்தமல்லியில் செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்டு அங்கிருந்து வாகனங்கள் மூலம் கொண்டு வந்து இந்த பாலங்கள் மீது நிறுத்தி வைக்கப்பட்டன. அப்போது இது முறையாக, அதாவது சரியாக நிறுத்தவில்லை என்பதன் காரணமாக சரிந்து விழுந்ததா, இல்லை வேறு எதுவும் காரணம் இருக்கின்றதா என்பது குறித்தெல்லாம் விசாரணையின் போதுதான் தெரியும். தற்போது இந்த விபத்து காரணமாக இந்த பகுதி மிகுந்த பரபரப்பாக காணப்படுகின்றன. அதே போன்று இந்த விபத்தில் உயிரிழந்தவர் யார் என்பது இன்னும் விவரம் தெரியவில்லை. அதே போன்று யாரெல்லாம் சிக்கியிருக்கிறார்கள் என்பதும் தெரியவில்லை. முழு விவரம் அந்த கீழே சரிந்த தூண்களை அப்புறப்படுத்தினால் மட்டுமே யார் சிக்கியிருக்கிறார், எங்கிருந்து எங்கு சென்றார்கள் போன்ற விவரங்கள் எல்லாம் தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.